ஹாய் ஆல், இன்னைக்கு வீட்லேயே பன்னீர் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? அதுக்கு 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பால் திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சை பழம் ஊற்றின உடனே இங்கே பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிக்கலாம். பன்னீர் வடிகட்டியாச்சு. இப்போ இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியில் 2-3 வாட்டி அலசிக்கோங்க. அப்போ தான் எலுமிச்சை பழத்தோட வாசனையும் அந்த புளிப்புத்தன்மையும் இருக்காது. நல்லா வடிகட்டி இந்த மாதிரி வச்சாச்சு. இதை கையிலே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு இது மேலே வெயிட் வச்சு தண்ணி இடற மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 மணி நேரம் வெயிட் இது மேலே வச்சுட்டோன்னா இதில் இருக்கிற தண்ணிலாம் இருந்து வந்துட்டு கெட்டியான சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டீக்காக்கு, பன்னீர் பிரியாணி, கிரேவி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நம்ம வெயிட் வச்சு எடுத்தாச்சு 1-2 ஹவர்ஸ். இப்போ நல்லா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது, சூப்பராக. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவி, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.